திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயிலில் சுதர்சன் நகர் பகுதியில் திண்ண தயாரிக்கும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கும் தீ பரவும் அபாயம் இருப்பதால் அப்பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த திண்ணர் ஆலையில் தீயானது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. கரும்புகையானது அங்கு வெளியேறி பள்ளி மாணவர்கள் அவதியடைந்து வந்த நிலையில் பள்ளிக்கும் தீ பரவும் அபாயம் இருப்பதால் அப்பள்ளிக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், அங்கு நிலைமை என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் திவ்யா. திருமுல்லைவாயில் சுதர்சன் நகர் பகுதியில் திண்ணர் தயாரிக்கும் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் திடீரென லேசான கரும்புகை ஏற்பட்டுள்ளது. இதனை அணைக்க அங்கிருந்த ஊழியர்கள் முயன்றுள்ளனர். ஆனாலும் தீ வேகமாக கொழுந்துவிட்டு எரிய துவங்கி நிறுவனம் முழுவதும் பரவியது. திண்ணர் கெமிக்கல் என்பதால் தீ அதிக அளவில் எரியக்கூடிய நிலை ஏற்பட்டதன் காரணமாக அந்த தீயானது மலமளவென பரவி வானுயரும் கரும் புகையை சூழ்ந்து அந்த இடம் முழுவதும் தீ பரவியது. மேலும் அருகில் வெங்கடேஸ்வர தனியார் பள்ளி முழுவதும் அந்த கரும்புகையானது சூழ்ந்ததால் மாணவர்கள் மிகுந்த அச்சமடைந்தனர். உடனடியாக மாணவர்களை பள்ளியில் இருந்து வெளியேற்றப்பட்டது. இதனால் அந்த பள்ளிக்கும் விடுமுறையானது விடப்பட்டுள்ளதாக தகவல் முதல் கட்டமாக கிடைத்துள்ளது. இதனால் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. சம்பவம் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்து ஆவடி 50 தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சடித்து அந்த தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தின் காரணமாக சுவாச கோளாறும் அப்பகுதியில் ஏற்பட்டதாக தெரிகிறது. பள்ளி முழுவதும் கரும்புகை சேர்ந்ததால் மாணவர்களும் அங்கிருந்து, அதாவது பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டாலும் மாணவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் பகுதியில் மக்களின் கோரிக்கையாகவும் இருந்துள்ளது. பெற்றோர்கள் தங்கள் பள்ளியிலிருந்து பிள்ளைகளை அழைத்தும் செல்கின்றனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.